ஹாய் கைஸ். போன வீடியோவில் வந்து சென்ட் ரீடைரக்ட் மெத்தடோட தியரட்டிக்கல் கான்செப்டை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி சர்வர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான டைரக்டரி எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு HTML ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு 18 ஓகே 18 வச்சுக்கிறேன். இதுக்கு ஓகேன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், 17 நான் இதை ரீநேம் பண்ணிவிட்டு 17 19 மாற்றுக்கிறேன். ஓகேவா? நேம் எதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு ஏற்ற கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இதில் என்ன இருக்கோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து என்டர் எனி டெக்ஸ்ட் எனி இன்புட்னு கொடுக்குறேன். இன்புட் வாட் எவர் யூ வாண்ட் டு சர்ச், வாட் எவர் யூ வாண்ட் டு சர்ச், CARCH. அதாவது நீங்கள் என்ன சர்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இன்புட்டை வந்து கொடுங்க அப்படின்றேன். இந்த இடத்துல வந்து சர்ச் இன்புட்டுன்னு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? பேராமீட்டர் நேம் வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இன்புட்டு கொடுத்தோன்னே என்ன வச்சுக்கிறோம், கூகுள் சர்ச் CRCH சர்ச். ஓகேவா? அந்த இதுக்கு வந்து கூகுள் சர்ச் நான் வேல்யூ வச்சுக்கிறேன் அந்த சப்மிட் பட்டனுக்கு. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன், URL மாற்றிடுறேன். URL வந்து சர்ச் redirect method request. ஓகே, redirect method. ஓகேவா? redirect method. ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு இன்புட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து கெட் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? கெட் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்னது, அதுக்கு ஆக்ஷன் நேம் கொடுத்துட்டு அதுக்கான இன்புட்டுக்கான இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு ஒரு சர்வ்லெட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சர்வ்லெட் போயிட்டு சர்வ்லெட்டு 80 சர்வ்லெட் 19 அண்டர்ஸ்கோர் send redirect method send redirect DIRECT direct method send redirect method அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் EXAMPLE எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ வந்து HTTP சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சர்வ்லெட் 19 send redirect method எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு do get method மட்டும் போதும். ஸோ அதை மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ராசஸ் ஆகிடுச்சு. இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இதையும் ரிமூவ் பண்ணி விட்றேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரெக்வஸ்ட் வருதா, ரெக்வஸ்ட்லேருந்து பேராமீட்டர் ஒன்று வருதா, ரெக்வஸ்ட்டில் பேராமீட்டர் ஒன்று வருது. ஓகேவா? அந்த பேராமீட்டர் வந்து ஸ்ட்ரிங்காக வருது. ஸோ அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறேன், சர்ச் இன்புட்டை ரெக்வஸ்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ரெக்வஸ்ட் டாட்டு கெட்டு பேராமீட்ரு. ஓகேவா? அதோட நேம் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுறேன். சர்ச் இன்புட்டில் வர பேராமீட்டர் தூக்கி நான் இதுக்குள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சர்ச் இன்புட்டை தான் நம்ம ரீடைரக்ட் பண்ணி நம்ம வேறு ஒரு ரிசோர்ஸ்க்கு அனுப்பிச்சி விட போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து பிரிண்ட் ரைட்டை இது பண்ணி பிரிண்ட் ரைட்டர் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ரீடைரக்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ அது தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெஸ்பான்ஸை இது பண்ண போகிறோம். இந்த ரெஸ்பான்ஸில் போச்சு. இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ண போகிறோம், சென்டு ரீடைரக்ட் மெத்தடை கால் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்துச்சு பாருங்கள், சென்டு ரீடைரக்ட் மெத்தடில் நான் ஒரு URL வச்சுருக்கேன், கூகுளில் சர்ச் பண்ணுறது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த இதை நம்ம வரக்கூடிய இன்புட் இருக்குல்ல, அந்த இன்புட்டை வந்து இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருப்போம், ரீடைரக்ட் பண்ணி விட்ருப்போம். ஓகேவா? இதுதான் வேலை. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், வரக்கூடிய ரெக்வஸ்ட் இங்கே வருது. அந்த ரெக்வஸ்ட் வந்து இப்போ ஒரு இன்புட் வரும். அந்த இன்புட் வந்து பேக் எண்டில் வாங்கிட்டு அந்த இன்புட் வந்து நம்ம சர்ச் இன்புட்டு அப்படின்ற மாதிரி அதில் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸுக்கான ஆப்ஜெக்ட் வச்சு, அதாவது HTTP சர்வ்லெட் இன்டர்ஃபேஸோட மெத்தட் தான் இந்த சென்ட் ரீடைரக்ட். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸோட ஆப்ஜெக்ட் தான் இது. ஸோ அதனால் அதை டேரெக்டாக எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்ட் டைரக்ட் மெத்தடை கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த URL இந்த சர்வரில் இந்த URL-ல் இந்த கொடுக்குற இன்புட்டை வந்து அங்கே போய் சர்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வேறு ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். அந்த web.xml ஓகே, அதை மாற்றலை. கடைசியாக வந்து போகும் நம்மளுக்கான இது எல்லாமே இது க்ரியேட் ஆகிடுச்சு. தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம அந்த URL-ஐ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீடைரக்ட் மெத்தட் இதை மட்டும் URL-ஐ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணால் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு எதாவது சேஞ்ச் பண்ணுற வேலை இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஓகே, இங்கே லோட் ஆகிட்டு லோட் ஆகி முடிஞ்சோடனே நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து வேலிடேஷன்லாம் எக்லிப்ஸ் நடக்கும். அதை நடந்துச்சுன்னா அப்படியே விட்ருங்க. அது வேலிடேஷனில் ஸ்டாப் பண்ண முடியாது. இது வேலிடேஷனை நம்ம வேலிடேஷன் நடக்கிறப்ப நம்ம இது பண்ணோம், சர்வரை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறோன்னா இதாகிடும். அது மொத்தமாக அது கிராக் ஆகிடுது, அந்த கோடே கிராக் ஆகிடுது. ஓகேவா? அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அந்த வேலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்கு? ஓகே, இந்த இது web.xml நம்ம இது பண்ணவே இல்லை. அந்த வெல்கம் ஃபைலை வந்து டிஃபைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைமில் வெல்கம் ஃபைல் வந்து இதுக்கு இந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகுது. புரியுதா? இப்போ யூஸ் பண்ணுறோம். நம்ம சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டா மறுபடியும் சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு சர்வர் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வருதா? இந்த மாதிரி சினாரியோஸில் தான் நம்மளுக்கு வந்து வெல்கம் டாட் ஃபைல் வந்து யூஸ் ஆகுது. புரியுதுங்களா? வெல்கம் ஃபைல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம்,
இப்போ வந்து ஐபிஎல்லை பற்றி சர்ச் பண்ணலாம். ஐபிஎல் 2024 ஓகேவா. டைம் டேபிள். இப்போ வந்து ஐபிஎல் 2024 டைம் டேபிள் கேட்குறேன். ஓகே, இப்போ நெட் இல்லை அதனால் வரல. இப்போ நெட் இது பண்ணிடுறேன். ஓகே, இது காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், அந்த இன்புட்டை இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன், கூகுள் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண என்ன ஆச்சு, போயிருக்கு. அப்புறம் ஏன் இன்புட் எடுக்கல? சரி, அது ஏன் அது இது ஆகலைன்னா, ரீடைரக்ட் ஆகலைன்னா, ரீடைரக்ட்லாம் ஆச்சு. பட்டு அந்த இது கொடுக்குற இன்புட் வந்து அது எடுத்துக்கல. அது என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து என்கோட் பண்ணுமா. அது என்கோட் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி. இது வந்து கூகுளில் சஜஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்கோட் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அது எப்படி இது பண்ணுறது, என்கோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. யூஆர்எல் என்கோடு சர்ச் இன்புட்டு. அதாவது யூஆர்எல் என்கோட்லேருந்து என்கோடில் ஒரு என்கோடுன்ற ஒரு மெத்தட் இருக்குது, அதை கால் பண்ணிருக்காங்க. அதை கால் பண்ணி சர்ச் இன்புட்டு அதில் போட்டு ஸ்டாண்டர்டைஸ், அதாவது இந்த அந்த பேட்டர்னை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்க. அந்த பேட்டர்னை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி என்கோட் பண்ணியிருக்காங்க. என்கோடு சர்ச் இன்புட்னு அதில் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம google.com சர்ச்சு $மார்க் கொடுத்து அதுக்கான இன்புட்டை வந்து இதில் இந்த ஐடென்டிஃபையரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை நான் ரைட் பண்ணல, அது கூகுள்லேருந்து கொடுத்த சஜஷனை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இதுதான் மேட்ரு. அது கரெக்டாக என்கோட் மட்டும் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க பேட்டர்னில் நம்ம என்கோட் பண்ணணும். அது மட்டும் தான் ப்ராப்ளம். மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேவா, நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன், ரீடைரக்ட் பண்ணி என்ன பண்ணுது, கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு வந்து அங்கேருந்து ஐபிஎல்ன்ற இது பண்ணுது. சர்ச் இன்ஜினில் கூகுள்ன்ற சர்வர் போய்ட்டு பாரு www.google.com அந்த சர்வர் போய்ட்டு அங்கேருந்து இந்த ஐபிஎலுக்கான டைம் டேபிள் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, புரியுதா? இதுதான் போகக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணி அது ஒரு ரெக்வஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ரிசோர்ஸ்க்கு அமுச்சு விட்றது தான் இந்த சென்ட் ரீடைரக்ட் மெத்தடோட ஒர்க்கு. புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோவில் ரீடைரக்ட் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஃபர்தர் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.